ஓகே, எக்ஸசைஸ் 11.2ல ஒவ்வொரு ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். இதில் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் அப்படின்னா ஒன்று அதிகமாச்சுன்னா அதனால் வரக்கூடியது குறையணும், மாறி இருக்கணும். கூடும்னு இருக்கக்கூடாது. இன்க்ரீஸ் ஆச்சுனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இல்லாமல் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனை தான் நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆன் ஏ ஜாப் அண்ட் த டைம் டு கம்ப்ளீட் த ஜாப். இப்போ கம்மியான ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூடுதல் டைம் எடுத்துக்கிடும் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. இதே கொஞ்சம் கூடுதல் அதிகமான ஒர்க்கர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஜாப் வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ டைம் வந்து கம்மியாக தான் ஆகும். ஸோ ஒர்க்கர்ஸ் அதிகமாகுது அப்படின்னா டைம் வந்து குறையும். ஸோ இது மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி வர்றதுக்கு தான் நம்ம இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஏன்னா ஒர்க்கர்ஸ் அதிகமானாங்க அப்படின்னா அப்போ சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. டைம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். சீக்கிரமாக அந்த ஜாப்பை முடிச்சிடலாம். டைம் கம்மியாக தான் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். மாதிரி அடுத்தது பாருங்கள், த டைம் டேக்கன் ஃபார் எ ஜேர்னி. ஒரு ஜேர்னி போகிறாங்க அண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஒரே ஸ்பீடில் தான் போகிறாங்க. ஸ்பீடை வந்து அவங்க மாற்றலை. ஸோ அதிகமான டைம் ட்ராவல் பண்ணாங்கன்னா அதிகமான டிஸ்டன்ஸ் போயிருப்பாங்க. கம்மியான டைம் தான் ஜேர்னி இருந்துச்சு அப்படின்னா கம்மியான டிஸ்டன்ஸ் தான் போயிருப்பாங்க. ஸோ இது கூடுதல் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூடுதல் டிஸ்டன்ஸ். இதே சீக்கிரமாக ஜேர்னியை முடிச்சிட்டாங்கன்னா கம்மியான டிஸ்டன்ஸ் தான் அவங்க போயிருப்பாங்க. ஏன்னா ஸ்பீட் இஸ் யூனிஃபார்ம். ஸோ இது இன்க்ரீஸ்னால் இன்க்ரீஸ், டிக்ரீஸ்னால் டிக்ரீஸ், சேமாக தான் வருது. அதனால் இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இங்கே டிக்ரீஸ் ஆச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இன்க்ரீஸ்னால் இன்க்ரீஸ், டிக்ரீஸ்னால் டிக்ரீஸ். ஓகேவா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ஏரியா ஆஃப் கல்டிவேட்டட் லேண்ட் அண்ட் த க்ராப் ஹார்வெஸ்டட். இப்போ அதிகமான லேண்டை நீங்கள் வந்து லேண்டை கல்டிவேட் பண்ணியிருந்தால் அதிகமாக க்ராப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரைஸே எடுத்துட்டோம், நிறையா லேண்டில் ரைஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது விளைஞ்சதுக்கப்புறம் நிறையா கிடைக்கும். கம்மியான லேண்டில் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். எவ்வளோ லேண்டில் நம்ம வந்து விளைய வைக்கிறப்போ அவ்வளோ வகையான க்ராப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது டைரக்ட். அதே மாதிரி ஃபோர்த் ஒன், த டைம் டேக்கன் ஃபார் எ ஃபிக்ஸட் ஜேர்னி அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ். இப்போது டைம் அதிகமான டைமில் போனோம்னா ஸ்பீடை வந்து கூட்டினோம்னா நல்ல ஸ்பீடாக போனோம்னா டைம் குறையும். இதே ஸ்லோவாக போனோம்னா டைம் அதிகமாகும். ஸோ இப்போ டைம் அதிகம் அப்படிங்கிறதும் ஸ்பீடு கம்மியாகிறதும் என்னது வேறு வேறு மாதிரி இருக்குது. இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு இருக்கிறதுனால இது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஸ்பீடாக போனோம்னா டைம் சீக்கிரம் போயிடலாம், ஸ்லோவாக போனோம்னா டைம் கூடுதலாகும். ஸோ மாறுது இல்லையா? அதனால் இன்வர்ஸ். ஸோ இதில் லாஸ்ட் ஒன், த பாப்புலேஷன் ஆஃப் எ கண்ட்ரி அண்ட் த ஏரியா ஆஃப் லேண்ட் பர் பர்சன். இப்போது பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாங்கன்னா ஒரு பர்சனுக்கு கிடைக்கக்கூடிய லேண்ட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இதே வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது அப்படின்னா பர்சனுக்கு கிடைக்கக்கூடிய லேண்ட் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். பாப்புலேஷனை பொறுத்து பர்சனுக்கு கிடைக்கக்கூடிய லேண்ட் கூடுனா